अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापिनयात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापिया या बद्धा भुवि मुक्तिदास्यमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। बृहस्पतियानवर பாதிவிரத்தியத்தை பற்றி சொல்லிட்டு வரார். லோபாமுத்திரையை பற்றி பிரசம்சை பண்ணிட்டு அகஸ்திய முனிவர்கிட்ட தன்னுடைய மனோகமியமான விஷயங்களை பாதிவிரத்திய தர்மமாக சொல்லிட்டு வரார். गृहे गृहे न किं नार्या रूपलावण्य गर्विता परम विश्वेश भक्त्यैव लभ्यते स्त्री பதிவிரதா. எத்தனையோ ஒவ்வொரு கிரகங்கள்லயும் நாரி நிறைய இருக்கா, ரூபலாவண்யத்தோடு கூட இருக்கா. ஆனா பாதிவிரத்திய தர்மத்துல இருக்கிற ஸ்திரீகள் கிடைக்கணும்னா அது பகவானோட அனுகிரகம், விஸ்வேஸ்வர பக்தி தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். பாரியா மூலம் கிரகஸ்தஸ்ய பாரியா மூலம் சுகஸ்ய ச பாரியா தர்ம பலாவாப்தியை பாரியா சந்தான விருத்தையே. அதனால பாரியா தான் கிரகஸ்த தர்மத்திற்கு மூலம். நல்ல பாரியா இல்லைன்னா கிரகஸ்த தர்மங்கள் பண்ண முடியாது. கிரகஸ்த தர்மம் தான் வர்ணாசிரம தர்மத்துக்கு மூலம். நம்ம இந்து சனாதன தர்மத்திற்கு மூலமாக இருக்கிறது கிரகஸ்தன் தான். கிரகஸ்தாசிரமம் தான் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தி, சன்னியாசி எல்லாரையும் காப்பாத்துறது, தர்மத்தை காப்பாத்துறது எல்லாம் கிரகஸ்தாசிரமம் தான். அந்த கிரகஸ்தாசிரம தர்மம் நல்லா நடக்கணும்னா சரியான பாரியா இருக்கணும். அதனாலதான் இங்க பாரியா மூலம் கிரகஸ்தஸ்ய பாரியா மூலம் சுகஸ்ய ச. சந்தோஷம்ங்கிறது தர்மத்தோடு கூட வரும்பொழுதுதான் அது சுகம். சுகம் நிரந்தரியமா இருக்கு. அப்போ அந்த தர்மிஷ்டையா இருக்கக்கூடிய பாரியா இருந்தாதான் சுகம் இருக்குன்றார். தர்ம பலமும் பாரியா சரியான பாரியா இருக்கும் பொழுதுதான் கிடைக்கிறது. பாரியா தர்ம பல வாப்தியை பாரியா சந்தான விருத்தையே. நல்ல சந்தானங்களும் ஏற்படணும், வம்சம் விருத்தி ஆகணும்னா பாரியா சரியா இருக்கணும். பரலோகஸ்வயம் லோகோ ஜீயதே பார்யயா த்வயம் தேவபித்ர திதி ஜாதி நாபார்ய கர்மச்சார்ஹதி. பரலோகமும் சரி இந்த லோகமும் சரி
பாரியையால தான் கிடைக்கிறது, சரியாக போகிறது. தேவ பித்ரு திதி இதெல்லாம் பாரியாதான் கர்மாவுக்கு உடந்தையாக இருக்கும் பொழுதுதான் சரியாக பண்ண முடிகிறது. கிரகஸ்த சஹி விக்னேயா யஸ்ய கேஹே பதிவிரதா ரசதே அன்யா பிரதிபதம் ராட்சஸ்யா ஜரயா. கிரகஸ்தன் யாரு உண்மையான கிரகஸ்தன்னா, எந்த கிரகஸ்த பதிவிரதாஸ்தி இருந்தாலும் அவர்தான் உண்மையான கிரகஸ்தன். ராட்சசர்கள் பிடிச்சுன்றாலாம். ஒவ்வொரு பதத்திலையும் பிரதிபதம் ராட்சஸ்யா ஜரையா வயோதிகம் பிடிச்சுன்றது. யதா கங்கா அவகா ஹேன ஷரீரம் பாவனம் பவேத் ததா பதிவிரதா திருஷ்டியா சுபயா பாவனம் பவேத். அசுபயா இல்லையா? யதா கங்கா அவகாஹேன சரீரம் பாவனம் பவேத். கங்கைனால எப்படி சரீரம் சுத்தத்தை அடையிறதோ, பவித்திரத்தை அடையிறதோ, அதே மாதிரி பதிவிரதையனுடைய திருஷ்டியே அசுப விஷயங்களை போக்கி புண்ணியத்தை ஏற்படுத்துறது. அனுயாதின பர்த்தாரம் எதி தெய்வாத் கதஞ்சன தத்ராபி சீலம் சம்ரக்ஷம் ஷீலபங்காத் பதத்யதா தத்வை புண்ணியாதபி ஸ்வர்காத் பததி நான்யதா தஸ்யா பிதா ச மாதா ச பிராத்ருவர்கஸ்ததைவ ச பத்யௌ மிருதே ச யோஷி வைதவ்யம் பாலயேத் क्वचित् सा पुनः प्राप्य भर्तारं स्वर्गभोगान् समश्नुते. पत्यो मृते च योषि मृते च या வைதவ்யம் பாலயத்தே क्वचित्. பதியினுடைய மிருத்யுக்கு அப்புறம் வைதவ்யத்தை பாலிக்கிறவா அவளும் பர்த்தாவை அடைஞ்சி சொர்க்கபோகத்தை அடைகிறார்கள். விதவா கபரி பந்தோ பத்ருபந்தாய ஜாயதே சிரசோ வபனம் தஸ்மாத் காரியம் விதவையா சதா. இதே மாதிரி கபரி பந்தம்னு இருக்கே, நம்ம ஸ்திரீகள் வைதவியம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தலையில இருக்கிற கேசத்தை முண்டனம் பண்ணிக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். அதுக்கு காரணம் இங்க சொல்றார். விதவா கபரி பந்தா பர்திருபந்தாய ஜாயத்தை. அது புருஷனுடைய ஒரு பந்தனத்துக்காக தான் இருக்கே ஒழிய, அப்ப வைதவியம் வந்துடுதுன்னா சிரசோ வபனம் தஸ்மாத் காரியம், தலைய மடி பண்ணிக்கிறதுங்கிறது தான் பண்ணணும்னு இங்க சொல்றார். விதவையா சதா ஏகாஹார சதா காரியனா சந்நியாசத்துக்கு சமம் வைதவியம். அதாவது பதிவிரதையா பத்தியோடு இருக்கிற வரைக்கும், சுமங்கலியா இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்திரீயினுடைய ஆன்மீக முயற்சின்றது பர்த்தாவை ஆசிரியிச்சிருக்கு. ஏன்னா பர்த்தா சிஸ்டரா இருக்கும் பொழுது அவரே யஜ்ஞயாகாதிகள் பண்ணிட்டு வேத மார்க்கத்துல இருந்துட்டு பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சகாயம் பண்ணிண்டே ஒரு சுமங்கலியானவள் அவளுடைய ஆன்மீக என்ன சொல்றது வளர்ச்சி நடந்துருதுங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தர்மம் பண்றாங்கிற பொழுது அது தானாவே அதை டேக் கேர் பண்ணின்றது. வைதவியம் வந்தப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்திரீயே ஒரு சன்னியாசி மாதிரி ஆயிடுறதுனால தானே தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பார்த்துக்க வேண்டியிருக்குங்கிறதுனால இங்க சன்னியாசம் மாதிரியான ஒரு வாழ்க்கை சொல்லப்படுறது. அதனால்தான் சிரசோபனம்லாம். ஏகாஹார சதா காரியா நத்விதீய கதாஜன திரிராத்திரம் பஞ்சராத்திரம் வா பக்ஷ விரதமதா பிவா. ஒரு வேளை சாப்பிடுறது, என்ன ரெண்டாவது வேளை சாப்பிடாம இருக்கிறது, இல்ல திரிராத்திரம் பஞ்சராத்திரம் இல்ல பக்ஷம், இந்த மாதிரி உபவாசங்கள் இருக்கிறது. 3 ராத்திரி உபவாசம், 5 ராத்திரி உபவாசம் இருக்கிறது, இல்ல ஒரு பக்ஷம் முழுக்க ராத்திரி சாப்பிடாம இருக்கிறது. மாசோபவாசம் வா குறியாத் சாந்திராயணமதாபி வா. மாச உபவாசம், ஒரு மாசம் முழுக்க ராத்திரி உபவாசம் இருக்கிறது. இல்ல சாந்திராயணம் பிறையினுடைய வளர்ச்சிக்கும் தேய்மானத்துக்கும் விட்டு சாப்பிடுறது. முதல் பிறை அமாவாசையில சாப்பிடாம இருக்கிறது, 1ஆம் பிறையில கொஞ்சமா சாப்பிடுறது, 2ஆம் பிறையோட அதோட இன்னொரு கவனம் சேர்த்துக்கிறது.
இப்படி போய் பௌர்ணமாசி அன்னைக்கு முழுக்க சாப்பிட்றதுன்னு அது சாந்திராயணம்னு சந்திரனுடைய சந்திரன் எவ்வளோ தெரியறதோ அவ்வளோ சாப்பிட்றது. அது மாதிரி கிருச்சிரம் பராகம்பா குறியாத் தப்த கிருச்சிரமதாபிவா, இந்த மாதிரி கிருச்சிரதாந்திராயணம் இந்த மாதிரியான விரதங்கள்லாம் எடுத்துட்டு பண்ணுறது ஸ்திரீகள், வைதவியம் வந்திருக்கிறவர்கள் இந்த மாதிரி உபவாசங்கள் பண்ணலாம்னு சொல்றது. யவான்னைஹி வா பலாஹாரைஹி சாகாஹாரைஹி பயோவிரதைஹி பிராணயாத்ராம் பிரகுர்வி தயாவத் பிராணஸ்வயம் விரஜேத் குர்வீத யாவத் பிராணஸ்வயம் விரஜேத். யவான்னைஹி எவைனால சமைச்சு சாப்பிடுறது. எவைன்றது நெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தானியம். அப்புறம் இல்லைன்னா பலாகாரம் சாப்பிடலாம், இல்லைன்னா சாகாகாரம் வெறும் காய்கறியை சாப்பிட்றது, இல்லைன்னா பாலை மட்டும் குடிக்கிறதுங்கிற மாதிரி விரதங்கள் பயோவிரதைகி. அதனால பிராணயாத்திராம் பிரகுர்வீத, ஜீவனத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அல்பாகாரம் பண்ணிட்டு யாவத் பிராண ஸ்வயம் விரஜேத், பிராணம் தானா போற வரைக்கும் தேகத்தை வச்சிருக்க வேண்டியது. ஆனா இந்த மாதிரி வெவ்வேறு விதமான உபவாசங்களையும் ஈஸ்வராராதனத்திலையும் ஈடுபடுறது அப்படின்னு அவளுக்கும் காரியம் கொடுத்திருக்கு. பரியங்க சாயினி நாரி விதவா பாதையேத் பதிம் தஸ்மாத் பூஷயம் காரியம் பதிசௌக்கிய சமீஹயா. ரொம்ப உயர்ந்த கட்டில்ல ரொம்ப உயர்வான ஒரு இதுல தூங்காதன்னு சொல்றது. முடிஞ்ச வரைக்கும் கீழே படுத்துன்னு தூங்கு, வாயில படுத்துக்கலாம். பூஷயனம் காரியம் பதிசௌக்கிய சமீஹயா. பதி நன்னா இருக்கணும், பதி அது போயிருக்கிற இடத்துல சௌக்கியமா இருக்கணும்னா பதிவிரதையானவள் இப்போ வைதவியம் வந்திருக்கிறவ பூமியில படுத்து தூங்கணும்னு சொல்றது. நச்சாங்கோத்வர்த்தனம் காரியம் ஸ்திரியா விதவையா குவச்சித் கந்தத்ரவியஸ்ய சம்யோகோ நைவ காரியஸ்தயா புனः. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது சந்நியாசம் மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுனால ரொம்ப வாசன திரவியங்கள் முதலானவைகள்லாம் பூசிட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்ஜிக்கணும். தர்ப்பணம் பிரத்யகம் காரியம் பர்து குஷதிலோதகைஹி தத்பிதுஸ்வாபி நாமகோத்ராதி பூர்வகம் விஷ்ணோஸ்து பூஜனம் காரியம் பதிபுத்தியா நச்சான்யதா. அதே மாதிரி தாம் பதிக்கான தர்ப்பணங்கள்லாம் அந்த ஸ்திரீ பண்ணலாம். நீங்க சொல்றது தர்ப்பணம் பிரத்யகம், ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் பண்ணணுமா. காரியம் பர்த்துஹு, தன்னுடைய புருஷனுக்காக இந்த புருஷனை உத்தேசித்து தர்ப்பணம் பண்றது. எது குஷத்தில உதகைஹி, தர்பையும் எள்ளியும் ஜலத்தையும் வச்சுட்டு ஒரு வைதவியத்தோடையவள் தன் பத்தியை உத்தேசித்து தர்ப்பணம் பண்ணணும். தத்பிதுஸ்வாபி நாமகோத்ராதி பூர்வகம், தன்னுடைய பதி அவருடைய அப்பா 3 வர்க்கத்துக்கு தத்பிதுஸ்வாபி நாம கோத்ராதி பூர்வகம் பெயர் கோத்திரங்களை சொல்லி தர்ப்பணம் பண்ண வேண்டியதுன்னு சொல்றார். விஷ்ணோஸ்து பூஜனம் காரியம் பதி புத்தியா நச்சான்யதா. விஷ்ணுவை பூஜை பண்ணணும். இந்த பத்திய அந்த கோத்திரத்துக்கு தர்ப்பணத்தை முடிச்சுட்டு விஷ்ணுவை பூஜை பண்ணு. அதையும் அந்த விஷ்ணுவையும் பதிதான் விஷ்ணுன்ற ஒரு பாவனையோடன்னு சொல்றார். விஷ்ணோஸ்து பூஜனம் காரியம் பதி புத்தியா பதிமேவ சதா தியாயேது விஷ்ணு ரூபதரம் ஹரிம். இப்போ என்ன, தன்னுடைய பதியானவர் இப்போ ஈஸ்வர நிலையை அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணு அவரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பாவனையோட பதி புத்தியை விடாம விஷ்ணுவை தியானம் பண்ணு. பதிமேவ சதா தியாயேத் விஷ்ணு ரூபதரம் ஹரிம். விஷ்ணு ரூபமாக இருக்கக்கூடிய ஹரி தன் பதி தான் அப்படின்னு தியானம் பண்ணுன்னு சொல்றார். யதிதிஷ்டதமம் லோகே யத்யு சமீஹிதம் தத்தத் குணவதே தேயம் பதி பிரீணன காம்யயா. அதே மாதிரி எதெல்லாம் தனக்கு பிடிச்சதோ பதிக்கு பிடிச்சதாக இருந்ததோ அதையெல்லாம் ஒரு சத்பாத்திரமா பார்த்து அவருக்கு தானமாக கொடுத்தா பத்திக்கு போய் சேர்றதுக்கு சமம். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாகவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எத்தனையோ ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கும்.
இருந்தபோது நம்ம செய்யாம விட்ட விஷயங்கள் இருக்கும், இப்ப செய்யணும்னு நினைச்சா அந்த பர்சன் இல்லை. அப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் கில்ட்டா தங்கி போயிடுது. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு வெண்ட். இப்போ அந்த பத்தியை உத்தேசிச்சு எதெல்லாம் பிடிக்குமோ அவர் லட்டு கேட்டாரு, நம்ம பண்ணாம விட்டுட்டோமே, அவர் அல்வா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாரு, நம்ம பண்ணலையே சரியானா அந்த அல்வாவை பண்ணி சத்பாத்திரமா பார்த்து தானம் பண்ணு. அப்போ அதை ஏதோ பண்ணோம், ஏன்னா இந்த கில்ட்டெல்லாம் இருக்கு, அது செய்யறதுனாலதான் போகும். செய்ய முடியலன்ற ஒரு ஒமிஷன் அண்ட் கமிஷன். அந்த காரியத்தை செஞ்சு பிசிக்கலா செய்யும் பொழுதுதான் அதுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். வெறும் மனசால நினைச்சுக்கிறதுனால அது போயிடாது. அதனால எஜ்ஜதிஷ்டதமம் லோகே எச்ச பத்யுஹு சமீஹிதம் தத்தது குணவதே தேயம் பதிப்பிரீணன காமியா. பத்திக்கு சந்தோஷம் அடையட்டும்ட்டு அதை பண்ணு. அதே மாதிரி எந்தெந்த மாசங்கள்ல உபவாசங்கள் விரதங்கள் இருக்கணும்னு சொல்றது, வைசாகே கார்த்திகே மாகே விசேஷ நியமாம் சரேத் ஸ்நானம் தானம் தீர்த்த யாத்ராம் விஷ்ணோர் நாமக்கிரகம் முகு. வைசாக மாசம் வைகாசி, கார்த்திகை மாசம் மாக மாசம், மாசி மாசத்து தை மாசிக்கு நடுவில் இப்பெல்லாம் விசேஷ நியமங்களை அனுஷ்டிக்கணும்னு சொல்றது. ஸ்நானம் தானம் தீர்த்த யாத்திரம் விஷ்ணு நாமம் இதெல்லாம் அந்த காலங்கள் அந்த 3 மாசத்துலயும் பண்ண வேண்டியது. வைசாகே ஜலகும்பாஸ்ச கார்த்திகே கிருத தீபகாக மாகே தானிய திலோத்சர்கா ஸ்வர்கலோகே விசிஷ்யதே. என்ன பண்ணணும்னா வைசாக மாசத்துல இந்த ஜலத்துல ஜலகும்ப தானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். கார்த்திகை மாசத்துல கிருத்தம் தயிர் தீபம் இதெல்லாம் தானம் பண்றது. மாக மாசத்துல தானியத்தை தானம் பண்றது. இதெல்லாம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்றார். பிரபா காரியாச்ச வைசாகே தேவதேயா கலந்திகா உபான வியஜனம் சத்திரம் சூக்ஷ்ம வாசாம்சி சந்தனம் சகர்பூர ச தாம்பூலம் புஷ்பதானம் ததைவஜ ஜலபாத்ராணி அநேகானி ததா புஷ்பகிருஹானி ச. இதெல்லாம் தானம் பண்றது வைசாக மாசத்துல. என்னதான் பண்ண சொல்றார், வியஜனம் சத்திரம் கொடை, அப்புறம் வஸ்திரம், சந்தனம், கற்பூரம், தாம்பூலம், புஷ்பம், ஜலபாத்திரம் இதெல்லாத்தையும் தானம் பண்றது. பானானிச்ச விசித்ராணி திராட்சா ரம்பாபலானிச்ச தேயானி த்விஜமுக்கியேப்யா பதிர்மே பிரியதாமிதி. அதனால குடிக்கிறதுக்கான விஷயங்கள், வேறு விதமான பானங்கள், திராட்ச இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிராமணன் நல்ல முக்கியமான பிராமணனை பார்த்து பண்டிதரா பார்த்து அவ பிரீத்தி அடையிற மாதிரி கொடுக்கறது பத்திய உத்தேசித்து. ஊர்ஜேயவான் நமஸ்நாயாதி ஏகான்னமதவா புனः விருந்தாகம் சூரணஞ்சைவ சுகசிம்பீம் ச வர்ஜயேத். கார்த்திகே வர்ஜயேத் தைலம் கார்த்திகே வர்ஜயேன் மது கார்த்திகே வர்ஜயேத் காம்ஸ்யம் கார்த்திகே ஜாபி சந்திதம். கார்த்திகை மாசத்துல எண்ணெய் தைச்சிக்க வேண்டாம், தேன் குடிக்க வேண்டாம், இல்லை கொடுக்கவும் வேண்டாம். அது மாதிரி பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வர்ஜம் பண்ணணும் கார்த்திகை மாசத்துல. கார்த்திகே மௌன நியமே கண்டாச்சாரு பிரதாபயேத் பத்ரபோஜி காம்சிய பாத்திரம் கிருதபூர்ணம் பிரயச்சதி பூமி ஷய்யாவிரதே தேயா ஷய்யாஸ்லக்ஷ்ணா சதூலிகா பலத்தியாகே பலம் தேயம் ரசத்தியாகே சதத்ரசம். மாதிரி கார்த்திகை மாசத்துல நியமம் பண்ணி மணியை கொடுக்கறது கண்டா. அப்புறம் படுத்துக்கிறதுக்கான மேட்டு என்ன பஞ்சு அடைச்சதாக குழுன்னு சொல்லியிருக்கு. குளிர் வந்துடும் இல்லையா, அதனால அது மாதிரி பழத்தை நீ சாப்பிடாம இருக்கேன்னா பழத்தை தானமாக கொடு. அது மாதிரி ரசத்தை சாப்பிடாம இருக்கேன்னா ரசத்தை தானமாக கொடுன்னு எதை நம்ம வர்ஜம் பண்றோமோ அதை பிராமணனுக்கு தானம் பண்ணுன்னு சொல்றது. தானிய தியாகே தத்தானியம் அதவா சாலய ஸ்மிருதா தேனூதத்யாத் பிரயத்னேன சாலங்காரா சகாஞ்சனாக. பசுமாட்டை அலங்காரம் பண்ணி
ஸ்வர்ணத்தை சேர்த்து அதை தானம் பண்ணு. ஏகத சர்வ தானானி தீபதானம் ததைகதா. ஒரு பக்கம் எல்லா தானத்தையும் வச்சா இன்னொரு பக்கம் தீபதானம் வச்சேன்னா ரெண்டும் தராசு ஒன்னாயிடுமா. அவ்வளவு விசேஷம் கார்த்திகை மாசத்துல தீபதானம் பண்றது. நம்மளுமே கார்த்திகை மாசம் முழுக்க தீபம் ஏத்துறதுன்னு இங்க தட்சிண தேசத்துல உண்டோ இல்லையோ. கார்த்திகே தீபதானஸ்ய கலாம் நாரகந்தி ஷோடசீம் கிஞ்சிதபியுதிதே சூரிய மாகஸ்நானம் சமாராஜ். மாக மாசத்துல பிரயாகையில ஸ்நானம் பண்ணணும்னு பார்த்தோமே, அது கொஞ்சம் சூரியன் உதிச்ச உடனே பண்ணணுமா காத்தால. கிஞ்சிதபியுதிதே சூரிய மாகஸ்நானம் சமாச்சரே யதாசக்தியாஜ நியமான் மாகஸ்நாயி சமாச்சரேத் பக்வான்னி போஜயேத் விப்ரான் யதினோபி தபஸ்வினா. யதிகள் தபஸ்விகள் பிராமணர்கள் இவாளுக்கெல்லாம் சமைச்ச சாதம் பண்ணி ஓடு. அது மட்டும் இல்ல, லட்டு கைஹி பேணிகாபிஷ்ட ஜடகேண்டரிகாதிபிஹி வடக இண்டரிகா. ஆமா, லட்டு கைஹி லட்டு பேணிக்கம் வடை, அப்புறம் இண்டரிகா. இந்த இண்டரிகாலாம் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஸ்வீட்ஸு அதெல்லாம் பக்ஷணங்களை பண்ணி பிராமணாளுக்குள்ளுன்னு சொல்லியிருக்கு. கிருத்த பக்வைஹி சமரிச்சைஹி சுச்சி கற்பூரவாசிதைஹி கர்ப்பே சர்க்கராபூர்ணைஹி நேத்ரானந்தைஹி சுகந்திபிஹி. நல்ல பக்குவமான தயிர் எல்லாம் நெய் இதெல்லாம் போட்டு சுச்சி கற்பூரவாசிதைஹி நெய் ஊற்றி சுத்தமான இதெல்லாம் கற்பூரம்ங்கிறது இந்த இடத்துல இந்த வாசன திரவியங்கள்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு. கர்ப்பே சர்க்கரையா பூர்ணி, உள்ள சர்க்கரையை நல்லா அடைச்சு நேத்ரானந்தை பார்க்கறதுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக சுகந்திபிகி வாசனையோடு இருக்கிறது. அப்படிதான் நம்ம பித்திருக்களுக்கோ பிராமணர்களுக்கோ பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும். அப்படி செஞ்சு அவளுக்கும், ஏன்னா இந்த சாப்பாடு தான் மனுஷன் போதும்னு சொல்ல வைக்கிறது. வேற எதை கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு இருக்கும். சாப்பாடு ஒண்ணுதான் திருப்தியை கொடுக்கும். அதுவும் ரொம்ப அருமையான சாப்பாடா பண்ணி போட்டா நல்ல திருப்தி. அந்த மாதிரி திருப்தியா இருக்கிற ஒருத்தன் பண்ற ஆசீர்வாதம் முழு மனசோட இருக்கும். அதனாலதான் பிராமணாளுக்கு போஜனம் பண்ண இருக்கும் பொழுது சமிருத்தியாக பண்ணணும். அதே மாதிரி அது பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கணும், வாசனையோடு இருக்கணும். என்ன அதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்டு முடிச்ச உடனே திருப்தி வரணும். அது மாதிரி அதனாலதான் சாப்பிட்டு முடிச்சு இலையை தொடச்சதுக்கு அப்புறம் சந்தேகத்துக்குன்னு ஒரு தடவை கேட்கறது. கொஞ்சம் கூட வயத்துல மீதி இடம் இல்லாத அளவுக்கு போட்டாதான் அந்த திருப்தி. இதுக்கு மேல வேண்டான்ற அளவுக்கு வந்தப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பூர்ணமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி போடணும். என்னடா தனக்கு வேண்டிய மாதிரி சமைச்சு போடுன்னு சொல்றாங்க, அப்படி இருந்தா கிடையாது. அந்த மாதிரி பிரீத்தியோட பண்ணி கொடுக்கணும்னு இருக்கு ஸ்ரத்தையா. சுஷ்கேந்தனானாம் பாரான்சுச்ச தத்யா சீதா பனுத்தையே கஞ்சுகந்தூல கர்ப்பன் தூலிகாம் சூப்பசீதிகாம் மஜிஷ்டா ரக்தவாசாம்சி ததா தூலவதீம் படிம் ஜாதி பலலவங்கைஷ்ச தாம்பூலானி பகூன்யபி கம்பலானி விசித்ராணி நிர்வாதானி கிருஹாணி ச மிருதுலாஃப் பாதரக்ஷாஷ்ச சுகந்தி உத்வர்த்தனானி ச. இந்த மாதிரி பல விஷயங்கள். பஞ்சு அடைச்ச என்ன சொல்றது, பெட்டு, கம்பளங்கள், அப்புறம் தாம்பூலம், வெவ்வேறு விதமான வஸ்திரங்கள், பாதரட்சைகள், இதெல்லாம் தானம் பண்ணு. கிருத கம்பல பூஜாபிஹி மகாஸ்நான புரஸ்சரம் கிருஷ்ணா குரு பிரவருத்திபிஹி கர்ப்பாகாரே பிரதூபனைஹி ஸ்தூலவர்த்தி பிரதீபைஷ்ச நைவேத்யைர் விவிதைஸ்ததா பர்த்ருஸ்வரூபோ பகவான் பிரியதாமிதி உச்சரேத். இது மாதிரி தானங்களை வரிசையா பண்ணி என்னுடைய பர்த்துஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் பிரீத்தி அடையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. ஏவம் விதைஷ்ச விதவா விவிதைர் நியமைர் விரதைஹி வைசாகான் கார்த்திகான் மாகான் ஏவமேவா அதிவாகையேது.
நாதிரோஹே அனட்வாஹம் பிராணைஹி கண்டகதைரபி கஞ்சுகன் நபரி தத்யாது வாசோ நவிகிருதன்யாசே அப்ருஷ்டுவாது சுதான் கிஞ்சித் ந குர்யாத் பர்த்ருதத்பரா ஏவம் சர்யாபரா நித்யம் விதவாபி சுபாமதா. அதனால விதவையானவள் என்ன பண்ணணும்னா வெவ்வேறு நியமங்கள் இந்த வைசாக கார்த்திக மாக மாசத்துல அனுஷ்டானம் பண்ணி என்ன இந்த விஷயங்களை எதையும் தியாகம் பண்ணாம செய்ய வேண்டியது. தன்னோட பையன்கிட்டையும் கேட்டுட்டு தான் பண்ணணும்னு வேற சொல்றாரு. அப்ருஷ்டுவாத்து சுதான் கிஞ்சிது நகுர்யா. ஏன்னா ஜேஷ்ட பிராதா பித்ருசமஹான்னு பெரிய பையன்தான் அப்பாவுக்கு அடுத்தது அந்த குடும்பத்தினுடைய முதல்வனாரார் இல்லையா. அப்ப அந்த தாயார் பிள்ளைகிட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு பண்ணுங்க. அப்ருஷ்டுவாத்து சுதான், பையன்கிட்ட கேட்காம கிஞ்சின்ன குறியா, அதனால பையன்கிட்ட கேட்காம பண்ணாத. அவனே அவன் வேண்டாம் சொல்ல போறான், இருந்தாலும் ஒரு அனுஜ்யம் வாங்கிட்டு பண்ணுங்க அர்த்தம். ஏவம் சர்யாபரா நித்யம் விதவாபி சுபாமதா. இந்த மாதிரி நடத்தியோடு இருக்கக்கூடிய விதவை சுபமாகரா. ஆரம்பத்துல அசுபம்னு ஆரம்பிச்சதோன்னோ இப்ப அது இல்ல, சுபந்தான். ஏவம் ஜர்யாபரா நித்யம் விதவாபி சுபாமதா. ஏவம் தர்ம சமாயுக்தா விதவாபி பதிவிரதா. இந்த மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கிற விதவை பதிவிரதைக்கு சமம். பதிலோகான் அவாப்னோதி நபவேத் பாபி துக்க பாக்கு. எப்பயும் துக்கத்தை அடையறது இல்ல, பதிலோகத்தை போய் அடையறா. ந கங்கா கங்கையா தயா பேதா யானாரி பதி தேவதா. யாருக்கு பதி தேவதா இருக்கோ அப்படிப்பட்ட நாரிக்கு கங்கைக்கு ஒன்றும் குறைஞ்சதில்ல, கங்கைக்கு அவளுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படி பவித்திரமானவளாகா. உமா சிவ சமா சாட்சாத் தஸ்மாத் தாம் பூஜையிலே புதா. அவ சாட்சாத் அம்பாளுக்கு சமம். பெயர்பட்டவளை பூஜை பண்ணணும். புத்திசாலியானவன். அப்படிப்பட்ட வைதவியம் இருந்தாலும் அவ பூஜைக்கு சமம், பூஜிக்கிறதுக்கு சமம், கங்கைக்கு சமமான பவித்திரமானவள்னு சொல்றார். பிரகஸ்பதி உவாச்ச கங்கா ஸ்நான பலம் துயேதஜாதம் தவ தர்சனம் லோபாமுத்ரே மகாமாதா பத்ருபாதாம் புஜேக்ஷணே இதி ஸ்துத்வா மகாபாகாம் ராஜபுத்ரீம் பதிவிரதாம் பிரணம்ய ஜ குருः பிராஹ முனிம் சர்வார்த்த கோவிதः. கங்கா ஸ்நானம் உங்களை பார்க்கறதுனாலே எங்களுக்கு ஏற்பட்டுடுது அப்படின்னு லோபாமுத்தை பார்த்து சொல்றார் பிரகஸ்பதி. கங்கா ஸ்நான பலம் தூ ஏதத்து ஜாதம் தவ தர்சனம். உங்க தரிசனத்தினால கங்கா ஸ்நான பலம் கிடைச்செடுத்து, ஹே லோபாமுத்ரே மகாமாதா, தாயார், நீ எங்களுக்கெல்லாம் தாயார். பத்ருபாதாம்புஜேக்ஷணா, அம்புஜம் கணவனுடைய பாத தாமரையே பார்த்துட்டு இருக்கக்கூடியவள். இது ஸ்துத்வா ஸ்தோத்திரம் பண்ணி மகாபாகாம் ராஜபுத்தியும் பதிவிரதாம் பிரணம்ய பேர்பட்ட பதிவிரதையை நமஸ்காரம் பண்ணிட்டு குருவை பார்த்து சொல்றாராம். முனியும் சர்வார்த்த கோவிதா, எல்லா விஷயத்தையும் அறிஞ்ச பிரகஸ்பதியானவர் முனிவராகிய அகஸ்தியரை பார்த்து சொல்றார். பிரணவஸ்துவம் ஸ்ருதிரியம் க்ஷமாயேஷாத்வம் ஸ்வயந்தபா சத்கிரியேயம் பலம் துவம் இதன்யோசீதி மகாமுனே. நீங்க பிரணவம், இந்த லோபாமுத்ரா ஸ்ருதியினுடைய சாரமாக இருக்கிறது பிரணவம். பிரணவஸ் சந்தசாமிவன்னு பகவான் கீதையில சொல்றாரோ. அதனால வேதத்துல பிரணவமாக இருக்கேன்னு. அப்போ பிரணவம் தான் வேதத்தினுடைய சாரமாக இருக்கு. அப்போ பதிவிரதையா ஸ்திரீ ஸ்ருதி முழுக்க எல்லா குணங்களினுடைய ஒரு பண்டாரமாக லோபாமுத்ரா இருக்கானா. அதுல சாரமாக இருக்க பிரணவஸ்வரூபமாக அகஸ்திய முனிவர் இருக்கார். அதே மாதிரி இயம் க்ஷமா, க்ஷமாங்கிறது பிரதி பக்ஷ பாவனை இல்லாமல் சகிச்சுக்கிற தன்மை, அதுதான் க்ஷமான்னு சொல்றது. அந்த மாதிரி அதுவும் ஒரு ரொம்ப உத்தமமான குணம். ஞானியினுடைய முக்கியமான குணமாக சொல்றது க்ஷமாதான். அந்த க்ஷமையாக லோபாமுத்ரா இருக்கா. நீங்க தபஸாக இருக்கேள். அப்புறம்
சத்கர்த்தா சத்கர்மமாக லோபாமுத்ரா இருக்கா, அதனுடைய பலமாக நீங்க இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரமாக இருக்கேன் நீங்க சொல்றார். இதம் பாதிவிரதம் தேஜா பிரம்ம தேஜோ பவான் பரம். லோபாமுத்திரையனுடைய அவ பாதிவிரத தேஜஸ்னால ஜொலிச்சுட்டு இருக்கா, நீங்க பிரம்ம தேஜஸ்னால ஜொலிக்கிறேள். ஏன்னா வேதங்கள் வேள்விகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அகஸ்தியர் பிரம்ம தேஜஸோட ஜொலிக்கிறாராம். லோபாமுத்திர பாதிவிரத தேஜஸ்னால ஜொலிக்கிறா. தத்ராபி ஏதது தபஸ்தேஜா கிம் அசாத்தியதமம் தவ ந அவிதிதம் கிஞ்சிததாபி ந வதாம்யஹம் யததம் ஆகதாத் தேவாः தன்முனே அத்ர நிஷாமய அயம் சதமக ஸ்ரீமான் புத்திரஹ புலிஷாயுதா. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இங்கே எதுக்காக இவாள்லாம் வந்திருக்கான்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்கோ. இவன் தான் 100 அஸ்வமேதம் பண்ணக்கூடிய தேவேந்திரன். குலிஷாயுதா இடிய ஆயுதமாக வச்சுண்டு விருத்திரனை வதம் பண்ணினவனாகிய தேவேந்திரன். சித்தி அஷ்டகம் ஹி யத்வாரி திருப்பிரசாதம் சமீக்ஷதே. அந்த 8 சித்திகளும் அவனுடைய துவாரத்துல நின்றுட்டு இருக்கான். திருப்பிரசாதம் சமீக்ஷதே, அவனுடைய பிரசாதத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கான். எஸ்ய புரியாக பரிசரே காமதேனு ரஜஸ்சரேது. அவனுடைய அந்த இந்திரலோகம்ன்ற அந்த புரியில அதனுடைய சுற்று வட்டாரத்துல காமதேனு வாழவள் மேஞ்சின்னு இருக்காளாம். எத் பௌராக கல்பவிருக்ஷாணாம் நித்தியம் சாயா சுஷேரதே. அவனுடைய யாருனுடைய புரியில கல்பவிருஷமானது அதனுடைய நிழல் கொடுத்துண்டு எல்லாரும் அதனுடைய நிழல்ல படுத்துன்னு தூங்கின்னு இருக்காளோ அப்படிப்பட்ட புரி உடையவன் இவன். எத்ரத்யா சுச்சதிஷ்டந்தி தே சிந்தாமணி கற்கராக. யாருனுடைய நகரத்துல இருக்கிற ரோடுல எல்லாம் சாலைகள்ல சிந்தாமணிங்கிற முதலான மணிகள் அங்கங்க கடக்கோ அப்படிப்பட்ட லோகத்தினுடைய உடையவன் இந்த தேவேந்திரன். அயம் அக்னி. அப்போ இந்திரனை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அக்னிய சொல்றார். அயம் அக்னிஹி ஜராத்யோனிஹி ஜெகத்யோனிஹி. அயம் அக்னிஹி ஜெகத்யோனிஹி தர்மராஜஸ்வயம் புனகா. இது அக்னி ஜெகத்யோனியாக இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அக்னி. அக்னியினுடைய எனர்ஜியில தானே, சூரியன்லேருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் அக்னி. அதனுடைய ஒரு எனர்ஜியில தான் உலகம் இயங்கின்னு இருக்கு. அதனால ஜெகத் யோனிகின்னு சொல்றார். இது தர்மராஜாவாகிய யம தர்மராஜா. இது நிருதி வருணஹா வாயு. அப்புறம் ஸ்ரீ வாயு ஸ்ரீ ருத்ராதய து அமி ஆராத்யந்தே சாரித்ரைஹி சர்வகாமார்த்தமீஸ்வராக சமபியர்த்தயிதாரஹ அமி த்வம் யாச்யஹ விஜலக்ததே வாங்மாத்ரோத்யம சாத்யந்தது தவ விஸ்வோபகாரகம். கஷ்டித் சைலோ விந்தியநாமா பானுமார்க விரோதகா வர்தித ஸ்பர்தயா மேரோஹோ தத்விருத்திம் துவம் நிவாரய. அது மாதிரி இது அக்னி எல்லாம் சொன்னாரோ, இது நிருதி, இது வருணன், இது வாயு, இது ருத்ரன், இவெல்லாம் உங்களை தான் தேடி வந்திருக்கா. ஏன்னா உங்களால ஒரு வார்த்தையினாலேயே விஷயத்தை முடிக்க முடியும். ஏன்னா உங்களை மாதிரி விஸ்வத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடியவர் ஒருத்தரும் இல்லை. இங்க விந்தியம்ன்ற ஒரு சைலமானது சூரியனுடைய மார்க்கத்தை எதிர்த்து வளர்ந்து நின்று இருக்கு. கேருப்பிட்டு அதுக்கு இருக்கிற ஒரு சண்டையினால விருத்தி அடைஞ்சி நின்று இருக்கு. அது நீங்க தான் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஏஜ ஸ்வபாவ கடினா ஏஜ மார்காவரோதகாக ஏ ஸ்பர்தையா விருத்திமந்தா தத்விருத்தி வர்த்திதா சுபா. இப்போ ஒரு ஜெனரலான ஒரு விஷயத்தை சொல்றார். ஸ்வபாவத்தினால கடினமா இருக்கக்கூடியவர்கள் இங்க ஸ்லேடையா சொல்றார். சுபாவமா கடினமா இருக்கிறது மலை.
வித்திய மலை கடினமா இருக்கு. மனுஷால யாரு சுபாவமாகவே ரொம்ப கடினமாக இருக்கிறவர்கள், ஏற்ற மார்க்காவரோதக்காக யாரு வழியை மறிப்பவர்கள், சொன்னாலும் புரிஞ்சிக்காம நம்ம ஒருத்தர் நல்ல வழி நடந்து போயிட்டு இருக்கானோ அதை போய் மறிக்கிறவன் இருக்கானே, அதே மாதிரி ஸ்பர்தையா விருத்திமந்தா ஒரு சண்டைக்காக வளர்ச்சி அடையிறான்னா அவனுக்கு சுவாபாவிகமா வளர்ந்தா ரைட்டு. ஒருத்தனோட போட்டி போட்டுட்டு நான் என்னத்தையாவது பண்ணி எப்படியாவது இந்த போட்டி மனப்பான்மை இருக்க அதுவும் தப்புங்கிற. ஸ்பர்தையா விருத்திமந்தா தத்விருத்தி வர்த்திதா அசுபா. அந்த வளர்ச்சி கெடுதல தான் உண்டாகும். இன்னைக்கு எல்லாம் காம்படிஷன் காம்படிஷன் காம்படிஷன், பொறாமனால ஒத்தனை போட்டுட்டு பண்ண என்ன ஆகுது, அதரம் தான் வளர்றது. அதனாலதான் அப்படி சொல்றாரு, ஏச்ச சுபாவ கடினா ஏச்ச மார்காவரோதகாக ஏ ஸ்பர்தையா விருத்திமந்தா தத் விருத்தி வர்த்திதா அசுபா இது ஸ்ருத்வா குரோர் வாக்கியம் அவிச்சாரிய மகாமுனி. இதை கேட்டு அகஸ்தியர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இப்படி தேவர்கள்லாம் நம்ம கிட்ட நிற்கும் பொழுது என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிதான் ஆனும். க்ஷணம் முனிகி சமாசாத்திய ததா இது பிரத்யுவாச்சா. அப்படியே ஆகட்டும் பொங்கோன்ட்டார். சாதயிஷ்யாமி காரியம் விசர்ஜேதி திவௌகசா புனச்சிந்தாபரோ பூத்வா அகஸ்தி தியானபரோ அபவது. உங்களுக்கு நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவெல்லாம் கிளம்பி போயிட்டான். இவர் உட்கார்ந்து கொஞ்சம் கவலையில ஆழ்ந்து விட்டார். புனச்சிந்தாபரோ பூத்வா. அதனால சிந்தனை மனசுல ஒரு விஷயம் அவருக்கு யோஜனைக்கு வரலாம். என்ன தியானபரோ அபவது அப்படின்னு சொல்லி வேதவியாசர் இதை முடிக்கிறார். வேதவியாச உவாச்ச இமம் பதிவிரதா அத்தியாயம் ஸ்ருத்வா ஸ்திரீ புருஷோ பிவா பாபகஞ்சுகமுத்ஸ்ருஜ்ய சக்கரலோகம் பிரயாஸ்யதி. இந்த பாதிவிரதத்தை பற்றியான அத்தியாயத்தை கேட்கிறவா ஸ்திரீயா இருந்தாலும் சரி புருஷனா இருந்தாலும் சரி பாபங்கள்லாம் நீங்க பெற்று இந்திரலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஸ்ரீஸ்காந்தே மகாபிராணே ஏகாஷீதி சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷிகண்டே பதிவிரதாக்கியான வர்ணனம் நாம சதுர்த்தோத்தியாயா. இது மாதிரி 4வது அத்தியாயம் பதிவிரதாக்கியானம் அப்படின்றதான அத்தியாயம் முடிஞ்சு 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பஞ்சமோத்தியாய அகஸ்திய பிரஸ்தான வர்ணனம். பராசர உவாச்ச. அகஸ்தியர் கிளம்புறாருன்ற வியாசாச்சாரியால் அதை சொல்றார். காசியிலிருந்து கிளம்பி போறது எப்படி ஒரு மனசுக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னு காண்பிக்கிறது. காசியினுடைய மகாத்மியத்தை இங்க விஸ்தாரமா சொல்றார். ததோ தியானேன விஸ்வேஷம் ஆலோக்கிய சமுதீஸ்வரா சூதப்ரோவா ஜதாம் புண்ணியாம் லோபாமுத்ராமிவாஹிதம் வஜா. தியானேன என்ன பண்றார், தியானம் பண்றாரா யார, விஸ்வேஷம் விஸ்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரனை மனசுல தியானம் பண்ணின்னு திரும்பி விஸ்வேஸ்வரரை பார்க்கிறார். ஆலோக்கிய ச முனீஸ்வரா, முனீஸ்வரானவர் திரும்பி விஸ்வேஸ்வரரை பார்த்துட்டு யார்கிட்ட சொல்றாருன்னா லோபாச்ச தாம் புண்ணியாம் லோபாமுத்ராம் இதம் வச்சா. லோபாமுத்ரையை பார்த்து சொல்றார், பார் இந்த கொடுமைய ஐபஷ்யவராரோஹே கிமே தத் சமுபஸ்திதம் காரியம் கொஜ வயம் முனிமார்கானுசாரிணா. பாரு என்ன நடக்கிறதுன்னு, இங்க என்ன நமக்கு நேர்ந்திருக்குன்னு பாரு. நடக்க வேண்டிய காரியம் எப்படிப்பட்டது. காரியம் நம்ம யாரு, வயம் முனிமார்கானுசாரிணா, நம்ம ஏதோ முனிமார்க்கத்தை அனுசரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளு என்ன போய் இப்பேற்பட்ட வேலைக்கு கூப்பிடுறாளே, இதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறேன். ஏன கோத்திர விதா கோத்ரா விபக்ஷா ஹேலையா கதாக பவேத் குண்டித சாமர்த்தியா சகதம் கிரிமாத்திரகே. தன்னுடைய கையில இருக்கிற ஆயுதத்தினால பெரிய பெரிய பர்வதங்களோட ரெக்கையே வெட்டினவன் இந்திரன். அவனுக்கு இதுக்கு சாமர்த்தியம் இல்லையா, ஒரே ஒரு கிரிமாத்திரகே சகதம் குண்டித சாமர்த்தியா. அவனுக்கு எப்படி ஒரே ஒரு மலை விந்திய மலையை அடக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாம எடுத்துனா நம்புறா மாதிரியா இருக்கு. கல்பவிருக்ஷோங்கனே யஸ்ய குலிஷம் யஸ்ய சாயுதம் சித்தியஷ்டகம் யத்வாரி சசித்யை பிரார்த்தயே த்விஜம். கல்பவிருக்ஷம் யாருனுடைய புறத்துல இருக்கோ, கையில புலிஷாயுதம் யாருகிட்ட இருக்கோ, 8 சித்திகளும் யாருனுடைய துவாரத்துல இருக்கோ, அப்படிப்பட்ட தேவேந்திரன் ஒரு சாதாரண பிராமணன் கிட்ட இப்படி
இதுக்கு ஒரு வேலைக்காக யாச்சிக்கிறாங்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? பிரார்த்தையே த்விஜம் கியந்தே வியாகுலா சைலா அஹோ தாவாக்னினாபியே தத்விருத்தி ஸ்தம்பேன சக்தி கொகதா சா அசுஷுக்ஷணேஹே. பெரிய பெரிய மலைகள்லாம் தாவாக்னி அக்னியினால பொசுங்கி போயிடும். கியந்தே வியாகுலா சைலா, அதனால கவலைப்பட்டு இருக்கோம் இந்த தாவாக்னி நம்மளை ஃபுல்லா தகித்திருமேன்னு. அப்படி இருக்கக்கூடிய அப்படி விருத்தி ஸ்தம்பனே சக்தி, அப்படி ஒரு சக்தி இருக்கிறது அந்த அக்னி. அது என்னடான்னா இங்க இப்படி யாத்தகம் பண்ணிட்டு இருக்க, இந்த மலை இத்தனோண்டு மலை என்னத்துக்கு அதுக்கு சமம். நியந்தா சர்வபூதானாம் யோசோ தண்டதர பிரபு, தண்டத்தை வச்சுட்டு இருக்கு காலன்ற மகாகாலன்னு சொல்லக்கூடியதாகிய யமதர்மராஜா. அவன் உலகத்தையே நியமனம் பண்ணிட்டு இருக்கார். எது எத்தனை நாள் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நியமனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உடையவராக இருக்கிறார் யமதர்மராஜா. சகிம் தண்டயித்தும் நாளும் ஏகம் தங் கிராவமாத்திரகம். அவன் ஒத்தம் போராதா இதை நியமனம் பண்றதுக்கு? எல்லாத்தையும் நியமனம் பண்ணக்கூடிய யமதர்மராஜாவால இந்த ஒரு வித்ய பர்வதத்தை நியமனம் பண்ண முடியாதா? ஆதித்யா அவசவோ ருத்ராஹ துஷிதாக சமருத்கணாக விஸ்வே தேவாக ததா தஸ்ரௌ ஏஜான்யேபி திவௌகசா. இன்னும் பல தேவர்கள் இருக்கா. ஆதித்யன் இருக்கான், வசவன் இருக்கான், ருத்ரன் இருக்கான், மருத்கணர்கள் இருக்கார்கள், விஸ்வே தேவர் இருக்கார். இவ்வளவு பேர் இருக்காளே, இவ யாராலையுமா இதை பண்ண முடியாது. ஏஷாம் திருப்பாத்திர மாத்திரேன பதந்தி புவனான்யபி. அவ ஜஸ்ட் பார்த்தாலே போருமே உலகம் கீழே விழுந்துருமே. தேகிம் சமர்த்தானோ காந்தே நகவிருத்தி நிஷேதனே. இவ்வளவு பேருக்கு இல்லையா சாமர்த்தியம் இல்லை இந்த மலையினுடைய விருத்தியை தடுக்கிறதுக்கு அப்படின்னு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார். என்னடா அது, ஏன் அப்படி அவளும் யோசிக்கிறா. அதுக்கு சொல்றார், ஆக்ஞாத்தம் காரணம் தச்ச ஸ்மிருதம் வாக்கியம் சுபாஷிதம் காஷிமுத்திஷ்ய கீதம் முனிபிஸ் தத்துவதர்ஷிபிகி. எனக்கு இப்பதான் புரியறது இதுக்கு காரணம்னு சொல்றார். முனிவர்கள்லாம் சொன்ன, பெரிய ஞானிகள்லாம் சொன்ன வாக்கியங்கள் எனக்கு இப்ப மனசுல தோன்றது. காஷிமுத்திஷ்ய கீதம், காசியை பத்தி முனிபிகி தத்துவதர்ஷிபிகி. முனிவர்கள் தத்துவதர்ஷிகள்லாம் சொன்ன வாக்கியம் என் மனசுக்கு இப்ப வருது. என்னன்னா, அவிமுக்தம்னு மோக்தவ்யம் சர்வதா ஏவ மோக்ஷுபிஹி இந்து விக்னா பவிஷ்யந்தி காஷ்யாம் நிவசதாம் சதாம். அவிமுக்த க்ஷேத்திரமாகிய இந்த க்ஷேத்திரத்தை யாரும் மோட்சத்தை விரும்புபவர்கள் எப்பவும் தியாகம் பண்ணக்கூடாது, இந்த க்ஷேத்திரத்தை விட்டு போகக்கூடாது. ஏன்னா இது போகக்கூடியதாகிய விக்னங்கள் வந்துட்டுதான் இருக்கும். விக்னா பவிஷ்யந்தி காஷ்யாம் நிவசதாம் சதாம். எப்படியாவது காசியிலிருந்து துரத்துற அளவுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆனாலும் காசியை தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா முனிவர்கள். உபஸ்திதோயம் கல்யாணி சுவந்தராயோ மகானிய நசக்கியதே அந்யதா கர்த்தும் விஸ்வேஷோ விமுகோ யதா. ஆனா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துவிட்டே, என்ன பண்றது? ஈஸ்வரனே நமக்கு இந்த தேவர்களை அனுப்பி இப்படி பண்றாரு. நசக்கிய, என்னால வேற அதுக்கு எப்படி மாறுத்து சொல்ல முடியும்? நசக்கியதே அந்யதா கர்த்தும், மாறாக நான் போகாம இங்க இருக்க முடியாது. விஸ்வேஷோ விமுகோ யதா. ஈஸ்வரனே எனக்கு திரும்பி பார்த்துட்டதுக்கு அப்புறம், திரும்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன காஷி திஜாஷீர். அதுக்கப்புறம் திருஷ்டுப்ல நிறைய ஸ்லோகங்கள் காஷியினுடைய விஷயமா இங்க வருது. காஷி திஜாஷீர் விரஹோ யதாப்தா கஸ்தாம் முமுக்ஷுர் யதிவா முமுக்ஷு ராசம் கரஸ்தம் சவிசித்ய கிருத்யம் ஸ்வகூர் பரம் லேடி விமூடஜேதாஹ அஹோ ஜனா பாலிஷவக் இமே தாம் காஷீம் தெஜேயுஸ் சுக்ருதைகராசிம் சாலூககந்த பிரதிமஜ்ஜனம் கி லபேத தத்வத் சுலபாகிமேஷா பவாந்தராவர்ஜித புண்ணியராசிம் கிருச்ரைர் மமஹத் பிர்ஹ்யவகம்ய காஷீம் प्राप्यापि विमूढधियोऽन्यतो वै यासवो दुर्गति मुद्गियासवः क्व काशिका विश्वपदप्रकाशिका क्व कार्यमन्यत् परितोति दुःखम् तत्पण्डितोऽन्यत्र कुतः प्रयाति किं जाति पुष्पाण्डफलं यजास्ते काशीं प्रकाशीकृतपुण्यराशिं आशीघ्रनाशी विसृजेन्नरः किं नूनं स्वनूनं सुकृतं तदीयं मदीयमेवं विवृणोति च देतः.
नरो न रोगी यदिहा विहाय सहाय भूतां सकलस्य जन्तोः काशीमनाशी सुकृतैकराशिम् अन्यत्र यातुं यतता न चान्यः नित्रस्तपापां चतुर्दुरापां गङ्गा सदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुद्धिं मुक्ता विमुक्तां न परित्यजति அப்படின்னு வரிசையா அருமையான ஸ்லோகங்கள். காசி எப்படிப்பட்ட காசி, அதை தியானம் பண்றது எப்படி துக்கத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத இந்த இந்த அத்தியாயத்துல ரொம்ப விஸ்தாரமாக அகஸ்திய முனிவர் சொல்றார். நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி